ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், திருவண்ணாமலை மல்லூர்பேட்டை சைட்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் காட்டாம்பட்டி கிட்ட இருக்கிற ரோட்டுக்கிட்ட பிரிட்ஜுக்கிட்ட ஒரு பெரிய வெள்ளம். பாருங்கள், மழை தண்ணி எப்படி போகுது ஓடி. நேற்றுலாம் இங்கே ரோட்டு மேலே எல்லாம் ரோடு எல்லாம் பேர்ந்துக்குச்சிங்க. இது ஃபுல்லாக போயிருக்கு தாண்டி. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி. பாருங்க, கருந்தோட்டமே காணுங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் வந்துட்டு இருக்கு தண்ணி. அந்த அளவுக்கு மழை வேற லெவலில். இப்படிதான் திருவண்ணாமலைக்கு போனோம். மழை அங்கே தெரிந்து பாருங்க. இந்த பக்கம் இப்படி போனால் மல்லூர்பேட்டை அப்படியே திருக்கோயிலூர் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அந்தாண்ட போய் பார்க்கலாம். ரோடெல்லாம் பேத்துட்டு கிளம்பிடுச்சிங்க பாருங்க. இங்கெல்லாம் நிற்க வேணாம், எப்போ உடச்சிட்டு வைன்னு தெரியல. வீடெல்லாம் பாவம் தண்ணியாக இருக்குங்க. கடல் மாதிரி காட்சி அளிக்குது. இது இன்னும் ஹெவி தண்ணிங்க. இங்கெல்லாம் ரோட்டுக்கு மேலவே வந்ததுன்னா பார்த்துக்குங்க. இதெல்லாம் இந்த வழியில் ஃபுல்லாக தண்ணி, வண்டி எதுவும் போக முடியல. ரோடெல்லாம் கரைஞ்சி உள்ளே போயிடுச்சுங்க. ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. கம்பெல்லாம் சாஞ்சிடுச்சு. வயர்லாம் இழுத்துக்கிட்டு நிற்குதுங்க. தண்ணி பிச்சுக்கிட்டு வருது. மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறான். எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பாருங்க, பயங்கரமா பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த சைடு அதான் அங்க அவ்வளோ மீனா வருது. அவரு எங்க கூடக்கார என்னதான் பிடிக்கிற நீ கூட காய்ச்சல எகிரி போட்டு வயல காட்ட ஐடி பிடிக்கியா அப்படி என்ன பிடிக்கிறப்போ இருக்குது இதோ. ஆமா இப்ப பாருங்க, செம்ம எகிரி எகிரி குதிக்குதுங்க. கூடக்காரா எத்தனை மீன் கிடைச்சிக்குது. மீன் எகிரி குதிக்குதுங்க. அப்படி அந்த அளவுக்கு மீன் வருது.
இல்லையா அண்ணா இல்லையா அந்த வாரம் அண்ணா அந்த இடத்துல மீன் நிறைய பிடிக்கிறாங்க போல, போய் பார்க்கலாம் இருங்க. ஒரு 5 கிலோ கொடுக்குறா, ஒரு 5 கிலோ